ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஓம் மற்றும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் டயக்ராம். இப்படி கொஸ்டின் கேட்டாங்களா, நம்ம எப்படி எழுதலாம், என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹியூமன் ஓம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே வச்சு பார்க்கக்கூடிய அளவில் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நான் கிளீடாயிக், அது என்ன சார் நான் கிளீடாயிக்? கிளீடாயிக் அப்படின்னானது ஓடுடைய முட்டை, அதுக்கு பேர் தான் கிளீடாயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிளீடாயிக் அப்படின்னானது ஓடற்ற முட்டை, ஓடு கிடையாது. ஹியூமன் ஓவத்துக்கு எக்குக்கு ஓடு கிடையாது, ஓடற்ற முட்டை அப்படிங்கிறதுனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா நான் கிளீடாயிக் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் ஏ லெசித்தல், அது என்ன சார் ஏ லெசித்தல்? ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபுட் லேடன் அப்படின்னு சொல்லலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் எக் யோக் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கோழி முட்டை எடுத்துக்காங்களேன், கோழி முட்டையில் பார்த்தீங்கன்னா உள்ள மஞ்சக்கரு பெருசாகவே இருக்கும். அந்த முட்டை எந்த வகையை சார்ந்ததுன்னா மெகாலிசித்தல் அப்படிங்கக்கூடிய வகையை சார்ந்தது தான் கோழி முட்டை. மனிதனுடைய முட்டை போட மாட்டாங்க, ரொம்ப குட்டியாக இருக்கா. அந்த முட்டை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலெசித்தல். ஏலெசித்தல் அப்படின்னானது ஆப்சன்ஸ் ஆஃப் எக் யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், நம்ம அம்மாவுடைய கருப்பையில் வளரும் பொழுது அம்மா கிட்ட இருந்து தான் எல்லா நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கிது. நம்ம வளர்றதுக்கு தேவையான அனைத்துமே அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிறதுனால நமக்கு எக் யோக் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அதுவே கோழி முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ளே என்ன இருக்குது, மஞ்சக்கரு இருக்குது, அல்புமின் அப்படின்னு சொல்லி அதை சுற்றி காணப்படுது. அது ஓடுடைய முட்டை, முட்டை போட்டுற அவ்வளோதான், அடகாக்கும். டெவலப்மெண்டல் ப்ராசஸ் எல்லாமே அந்த முட்டைக்குள்ளேயே நடக்கும். கோழி ஓட்டை போட்டில் எதுவும் கொடுக்காது. ஆனால் நம்ம மெமாலியன் எக் அப்படி கிடையாது. அம்மா கிட்ட இருந்து எல்லா உணவுப் பொருட்களுமே, அதாவது நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறதுனால அந்த க்ரோயிங் எம்பிரியோவுக்கு நம்மளுடைய முட்டையெல்லாம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடற்ற முட்டை, அதாவது நான் கிளீடாயிக் எக் மற்றும் ஏலெசித்தல் எக் அப்படிங்கக்கூடிய வகையை சார்ந்தது. இந்த எக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஊ பிளாசம்னு சொல்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஊ பிளாசத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் காணப்படுது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜெர்மினல் வெசிகிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்குடைய வெளிப்புற அடுக்கு திக்காக காணப்படும், திக் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த செல்களால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் செல்ஸால் ஆனது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொரோனா ரேடியேட்டா. இந்த எக்குடைய மிடில் ரீஜன்ஸ் நடுப்பகுதியில் திக்கான ஒரு அடுக்கு காணப்படுது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனா பெல்லிசுடா. உள்புறமாக இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லிதாக காணப்படும் மற்றும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சார்னா விட்டலின் மெம்பரேன். இந்த விட்டலின் மெம்பரேனுக்கும் சோனா பெல்லிசுடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு குறுகிய இடைவெளி காணப்படுது. அந்த இடைவெளிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ விட்டலின் ஸ்பேஸ். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதினீங்கன்னா போதும், உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். என்ன சார் 5 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க் தானே அப்படின்னா டயக்ராம் வரையணும். அந்த டயக்ராமை வரைஞ்சி பாருங்கள், அதுக்குண்டான பார்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்கள். அதனுடன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களால் 5 out of 5 எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட்.